ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் 2016 திரு மோடி அவர்கள் கொண்டு வரும் பொழுதே ஒரு நல்ல திட்டத்தை எப்படி பாழாக்க முடியுங்கிறதுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டுகிறது மோடி அவர்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வரும் பொழுது பார்க்க முடிந்தது. அன்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு எளிமையான வரிமுறையை கொண்டு வரத அவ்வளவு பிரச்சனைகளோட கொண்டு வந்து அதனால பல சிறு தொழில்களையும் பலருக்கு பிரச்சனையும் உருவாக்கிய ஜிஎஸ்டியாக மாற்றினார்கள். ஏறக்குறைய 8-9 வருடங்களுக்கு முன்னால திருப்பியும் ஞானோதய பிறந்திருக்கு மோடி அவர்களுக்கு. இன்று திருப்பி தீபாவளி அப்ப சிறப்பு செய்தி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே இல்லது 18% 5% குறைக்கணும், அவ்வளவுதான். இதுதான் முதல்ல இருந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 28% அல்லது நடுவுல 12% என்பதோ, அதுவும் குறிப்பாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய சிறிது தொடர்ந்து மக்கள் குடும்பங்களில் செயல்படுத்தப்படுகின்ற பொருட்களை 5% கீழே கொண்டு போகணும், 18% வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் எளிமையான ஜிஎஸ்டியா இருக்கணும். பெரும் பணக்காரர்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களுக்கு 18% வரியும் அதற்கு மேலும் விதிக்க வேண்டும் என்பதுதான் ஜிஎஸ்டியினுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் மோடி அரசை பொறுத்த மட்டும் ஐஸ்கிரீமில் தொடங்கி சாதாரண பாப்கார்ன் வரைக்கும் பல வகையிலே ஏழைகளுக்கு எதிரான ஒரு நடுத்தர குடும்பங்களுக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்து அரிசியை மாவை நீங்க பாக்கெட்ல வாங்கினீங்கன்னா அதுக்கு தனி விலையாவும், உதிரியா வாங்கினீங்கன்னா தனியான விலையாவும் போட்டு பெரும் குழப்பத்தை உருவாக்கிய ஜிஎஸ்டி மோடி அவர்கள் இப்பொழுது மாற்றி அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்கட்ட மின் சூரிய நமஸ்காரம் போல இது இருக்கிறது. இதை மத்திய அரசு பல காலத்திற்கு முன்னால அன்று ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் பொழுது கேட்டிருக்க வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் 2016 சொன்னார், இது தவறான அணுகுமுறை, இதனால் மிகப்பெரிய இழப்பு இந்தியாவுக்கு ஏற்படும், சாமானியர்களுக்கு ஏற்படும், சிறு தொழிலாளர்கள், தொழில் செய்பவர்களுக்கு, எம்எஸ்எம்இ துறை சார்ந்தவர்களுக்கு ஏற்படும் என்று அன்றைய ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். ஆனா இந்த அரசை பொறுத்த மட்டும் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதை கேட்காமல் இருந்து 9 ஆண்டுகளுக்கு பின்னாலே இப்பொழுது இதில் மாற்றம் கொண்டு வருகிறார்கள். இந்த மாற்றத்தை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் முன்னாடி எதுவுமே இவர்களை பற்றி எதுவும் நல்லது செஞ்சு விடுவார்கள் நினைத்தாலே இவர்கள் வேற ஏதாவது செஞ்சிருவாங்க. அதனால தீபாவளி வரைக்கும் பொறுத்திருப்போம். அதே மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம், எக்ஸல் அந்த மாதிரி இந்தியர்களே தயார் பண்ணி அதை பயன்படுத்தணும். மோடி அவர்கள் அவர் யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் பயன்படுத்துற நிப்பாட்டிட்டு அவரது ஏதாச்சும் ஒண்ணுல பயன்படுத்தணும். இந்த விளக்கங்கள், நியாயங்கள் இதெல்லாம் ஊருக்கெல்லாம் சொல்லுவார் மோடி, தனக்கு செஞ்சுக்கிற மாட்டார். மோடி அவர்களை பொறுத்த மட்டும் ஊருக்கு உபதேசம் செய்வது அவருடைய பழக்கமா இருக்கு. முதல்ல இதை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது மாதிரி இந்தியன் குரோன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பேக்கப் உள்ள கம்பெனிகளை உருவாக்க விடாமல் அழித்தது பாஜக அரசு. அதாவது ட்விட்டர் மாதிரி, ஃபேஸ்புக் மாதிரி, யூடியூப் மாதிரி இது பிளாட்ஃபார்ம்ஸ் சோசியல் மீடியாவில் வர்றது 2014 அப்புறம் வளரும் பொழுது பல இந்தியாவினுடைய நிறுவனங்கள் உருவாக தொடங்கியது. ஆனால் அது எல்லாத்தையும் மூட வச்சது மோடி அவர்களுடைய கடுமையான ப்ரோ அமெரிக்கன் ஸ்டாண்டு தான். அதை இப்ப விட்டுட்டு இப்ப என்னன்னா திருப்பியும் இவரை பொறுத்த மட்டும் திருப்பியும் புது டைலாக், புது வசனம், புது ஸ்கிரீன் பிளேல கிளம்பி இருக்காரு. இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ரயில்வே பொறியாளர் தேர்வு ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து ரயில்வே துறை இதை போன்ற தமிழுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருப்பதை போல இந்த தொடர்ந்து தமிழ்நாட்டிலே ஹிந்தியை திணிப்பதற்காகவும் ஆங்கிலத்தின் மூலமாக தேர்வுகளை நடத்துவதற்காக முயற்சி என்பது கைவிடப்பட வேண்டும். ஒரு பக்கம் மத்திய அரசு சொல்வது என்னவென்றால், மாநில மொழிகளுக்கு, பிராந்திய மொழிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கும் என்று சொல்வதை செயலாக மாற்றாமல் அரசு தொடர்ந்து இப்படிப்பட்ட செயல்களை செய்வதை கண்டிக்கிறோம். பாராளுமன்றத்தில் இதற்காக அடுத்த வாரம் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வருவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.